ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரிஸ்வான். அரசியலும் இருமலும் தளத்திலிருந்து சந்திக்கிறோம். தொடர்ந்து அரசியல் கட்சிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்திலே தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற நடிகர் விஜயின் தலைமையிலே ஒரு கட்சி உதயமாகிறது. 2026 அதை அறுவடை செய்யப் போவதாக அறிவித்திருக்கிறது. ஆனால் நேற்று அந்த கட்சியுடைய கொடி அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அது அரசியல் கட்சிகளிடையே விஜய் வருவாரா வரமாட்டாரா என்ற நிகழ்வுக்கு மத்தியிலே தன் செட்டப்பை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் என்று அனைத்து தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர் 10-12% ஓட்டை பெறுவார் என்று நினைக்கிறார்கள். அதே சமயத்தில் இதற்கு முன் வந்த நடிகர்களுடைய விஷயத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் அனைவரும் தோற்றிருக்கிறார்கள். ஒரு மாஸ் லீடர்கள் மட்டுமே ஜெயித்திருக்கிறார்கள். ஜெயித்தவர்கள் பட்டியலிலே எம்ஜிஆரும் ஜெயலலிதா மட்டுமே இருக்கிறார்கள். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தனதுடைய வாய்ப்பை தவறவிட்டார். அரசியல் வாழ்க்கையிலே மிகுந்த உயரத்துக்கு செல்ல வேண்டிய விஜயகாந்த் மிகுந்த பின்னடைவை சந்தித்தார். இப்படி பார்க்க வேண்டிய பட்டியல்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் கொடியை சிம்ம சொப்பனமாக அவர் அறிவித்திருக்கிறார். கொடியை பார்க்கும் பொழுது தமிழர்களுடைய அனைத்து விதமான விஷயத்தையும் கையில் எடுத்திருக்கிறார். அதே சமயத்தில் அரசியல் விமர்சகர்களால் அது வெவ்வேறு விதமாக விமர்சிக்கப்படுகிறது. சிவப்பு, மஞ்சள் மற்றும் போர்ப்படை யானை, அந்த போர்ப்படை யானை வீடியோவில் அந்த பாடல் வரிகள் கூட மிகுந்த வரவேற்புக்குரியதாக இருக்கிறது. என்ன வரவேற்புக்குரியதாக இருக்கிறது? கரைப்படையாத தலைவன் வருகிறான், கரைப்படையாத ஒரு கைக்கு சொந்தக்காரன் வருகிறான் என்கின்ற விஜயை அழுக்கப்படியாத ஒரு கையாக தமிழக அரசியலில் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது இதற்கு முன் உள்ள தலைவர்கள் அனைவரும் கரைபடிந்தவர்களா என்று சொன்னால் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது, சில தலைவர்களை தவிர. அப்போது அரசியல் கட்சி தலைவர்களை அந்த பாடல்களின் மூலம் விஜய் வெளுத்து வாங்கியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் அந்த யானைகள் இறங்கிய விதமும் அவர் எதிர்க்கக்கூடிய 2 யானைகள் என்பதையும் காட்டியிருக்கிறது. தமிழக அரசியலில் இந்த 2 யானைகளை எதிர்த்து மட்டுமே அரசியல் களம் புக முடியும். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், விஜயோடு ஒட்டி பிழைத்து விடலாம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு விஜய் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்ந்தார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 12-13% ஓட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு இருக்கும்போது, மற்ற கட்சியுடைய ஓட்டு வங்கி சரிவை அவர்கள் சந்திப்பார்கள். இது ஆளுங்கட்சிக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் இந்த அடுத்த தேர்தலில் சட்டசபை தேர்தலில் வலுவான கூட்டணியில் இருக்கும் திமுகவுக்கு எந்த அச்சமும் இல்லை. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர், பாஜக போன்ற கட்சிகளுடைய ஓட்டு சதவீதம் ஒட்டுமொத்தத்தையும் விஜய் காவு வாங்குவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழக அரசியலில் விஜய் போன்ற தலைவர்கள், இவர்கள் தலைவர்கள் என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் விஜயுடைய அரசியல் பயணம், அவருடைய பேச்சாற்றல், அவருடைய மக்கள் ஈர்ப்பு எப்படி இருக்க போகிறது? கமலை போன்று ஒரு பிம்பமாக வெளியேற போகிறாரா, இல்லை விஜயகாந்த் போல உயரத்தை தொட்டு விளையாட போகிறாரா? வயதில் குறைந்தவராக இருக்கிறார். 50 வயது, அரசியல், நல்ல உடல்வாகு, நல்ல ஒரு பலமான அணுகுமுறை இருக்கிற தலைவராக இருக்கிறார். அதே சமயத்தில் அவருடைய கீழ்மட்ட தொண்டர்கள் இல்லை, கீழ்மட்ட படை தளபதிகள் ஏற்கனவே அவங்க கிட்டத்தட்ட 129 கவுன்சிலர் வார்டு இதேமாரி மெம்பர்ஷிப் பெற்றிருந்தாலும், அடிப்படை மக்கள் அறிமுகம் உள்ள மாவட்ட தலைவர்கள் என்று இவர்கள் நியமிப்பவர்கள் மக்கள் அறிமுகமாக இருந்தால்தான் ஒரு தேர்தலை வெகுவாக அவர்களால் வெல்ல முடியும். மாவட்ட அறிமுகம் இல்லாத தலைவர்களை இவர் தேர்ந்தெடுத்து அவருக்கு அடுத்து அந்த கட்சியுடைய அறிமுக முகமாக யாருமே இல்லை. எப்படி நாம் தமிழர் கட்சியில் சீமானை தொடுத்து அடுத்த அறிமுகம் இருக்கிறார்கள். ஆனால் சீமான் அவரை காவு வாங்கி கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய அடிப்படை மாவட்ட அறிமுகமானவர்கள் கிடையாது. நடிகர் விஜய் மட்டும்தான் தமிழகத்தால் அறியப்படிய மாஸ் லீடர், அவ்வளோதான். அப்போ ஒரு மாஸ் லீடர் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஒரு மாஸ் லீடராக இவர் 2026 வாக்கு சதவீதம், இவர் தேர்தலில் இறங்கி வெற்றி பெறுவார். இவர் வெற்றி பெறுவார். மற்றவர்கள் வெற்றி பெறுவதற்கு இவர் ஒரு பலமாக இருப்பாரா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தமிழக அரசியலில் இவர் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது நமக்கு ஒற்றொரு கட்சியாக தான் அது தென்படும். ஏன்னு சொன்னால் 2026 இவர் எந்த தாக்கத்தையும் எதிர்கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சியை இவரால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் எதிர்கட்சியுடைய வாக்கு விதத்தை பிரித்து காட்டுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்று சொன்னால் பலகீனமான கட்சிகளாக அறியப்படாத முகங்களாக உள்ள தலைவர்கள் இன்று
தமிழகத்திலே நிறைய கட்சிகளிலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்சிகளுடைய ஓட்டு வங்கியையும் அந்த இளைஞர்களின் வாக்குகளையும் நாம் தமிழர்களுடைய வாக்குகளையும் இவர் பெற்று அரசியலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். எதிர்க்கட்சி என்கின்ற நிலைக்கு விஜயகாந்த் அளவுக்கு செல்ல முடியும். ஆனால் இந்த தேர்தலிலே அவரால் ஓரளவு நகர முடியும். அதுதான் சொல்ல முடியும். ஒரு 10-15 சீட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அந்த வாய்ப்பு கிடையாது. எப்படி விஜயகாந்த் ஒரு சீட்டை வென்று தமிழகத்திலே நான் இருக்கிறேன் என்ற தாக்கத்தை ஏற்படுத்தினாலோ அந்த தாக்கத்தை விஜயால் ஏற்படுத்த முடியும். அதன் பின்பு அந்த கட்சியுடைய வளர்ச்சி, இன்றைக்கு சீமான் இத்தனை ஆண்டு காலம் பயணித்தும் அவர் ஒரு எம்எல்ஏவாக ஆக முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்றால் அது பலகீனம். அவர் கொள்கையால் போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு பலகீனம். ஆனால் விஜயால் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்க முடியும், எம்பி சீட் வாங்க முடியும். ஏன் அவர் நின்று அந்த ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியாக முடியும். மற்றவர்களை அவர் எம்பியாக எம்எல்ஏயாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலில் இன்னும் 5 ஆண்டு, அவர் இன்னும் ஒரு 7 ஆண்டு உழைத்தால் மட்டுமே அடுத்து அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள், அவருடைய கீழ்ப்பாவையில் இருக்கக்கூடிய அணி செயலாளர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். மாநில செயலாளர்களுக்கு, மாநில பொதுச் செயலாளருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு கட்சி புதுமையாக தோன்றி இருக்கிறது. எதிர்கட்சி அதிகமாக இருப்பது நல்லது தான். அரசியலிலே தன்னை கரைபிடியாத கையாக அறிமுகமாகிற விஜய் வெற்றி பெற்றால் மிகுந்த வரவேற்புக்குரியது தான். ஏன்னு சொன்னால் அரசியல் கட்சி அனைத்துமே கரைபிடிந்த கையாக தான் இருக்கிறது. நாம் எல்லா கட்சியும் சொல்லிடவில்லை, சில கட்சிகள் மட்டுமே. அப்போது அப்படிப்பட்ட அறிமுக நாயகனாக இன்றைக்கு விஜய் தமிழக அரசியலில் அடுத்த மாதம் மாநாடு அறிவிக்கிறார். தன்னுடைய கொடியுடைய விளக்கம் சொல்கிறேன், தன்னுடைய கொள்கை சொல்கிறேன். கொள்கையே இல்லாமல் தமிழகத்தை ஆண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கொள்கையை சொல்லாமல் கட்சியை வளர்த்தவர்கள். அப்படி இல்லாமல் நான் கொடியை அறிமுகப்படுத்திட்டேன், என்னுடைய கொள்கை என்ன என்பதையும் தன்னுடைய சமத்துவ எல்லா மக்களையும் மதிக்கிறேன் என்கின்ற நிலைப்பாட்டை விஜய் எடுப்பதால் ஓரளவு ஓட்டு வங்கி பெற வாய்ப்பு இருக்கிறது. அவர் அப்படியே பயணித்தால் கடைசி வரையும் RSS, பாஜக போன்ற சங் பரிவார கும்பலோடு பயணிக்காமல் தமிழக அரசியலில் தனித்து வந்தால், விஜயகாந்த் ஒரு காலகட்டத்தில் தனித்து வந்தார், அதன் பின்பு சூழ்ச்சியால் அவர் வீழ்த்தப்பட்டார். பாஜகவோடு என்று இணைந்தாரோ அன்றிலிருந்து அவருடைய வாக்கு வங்கி, அவருடைய உடல்நிலை ஒட்டுமொத்தமாகவே காலியாச்சு. அதே போன்று இல்லாமல் விஜய் தன்னிச்சையான நல்ல முடிவுகளை எடுத்து தன்னை கீழ் இருப்பவர்கள் தன்னை வளைக்க நினைத்தால் கூட வளையாமல் தன்னுடைய சுயம்புவாக நின்றார் என்று சொன்னால் அவர் வருங்கால தமிழக முதல்வராகக்கூடிய வாய்ப்பும் அந்த மாஸ் லீடருக்கு இருக்குது. ஏனென்றால் மக்கள் கொள்கை சார்ந்த மக்களை தான் ஆதரிப்பார். இருந்தாலும் மக்களுக்கு அறியப்பட்ட தலைவராக விஜய் இருப்பதால் 3 எழுத்து மந்திரம் என்று சொல்கிறார்கள். எம்ஜிஆரை நினைவுபடுத்துகிறார்கள். அதை பார்ப்போம். அவருடைய கொடியும் தமிழகத்துடைய அடையாளமாக தமிழர்களுடைய உணர்வுகளில் கலந்த வாகைப்பு, தமிழர்கள் ஏனைய போர்ப்படை, இது போன்ற விஷயங்களை உணர்வுகளை தூண்டுவதால் மக்கள் அதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு கொடுப்பார்களா என்பது எதிர்காலத்தில் தான் நம்மளுக்கு தெரியும். 2026 தேர்தலை நோக்கி நாம் பயணிப்போம். விஜய் அதைக்கான வெற்றியாக எப்படியெல்லாம் அவர் வழித்தடத்தை அமைத்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து அரசியலில் சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க. அரசியல் ஏர்மைகளும் நாம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம். சில காரணங்களால் நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம். நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ அப்லோட் செய்துக்கிட்டு இருக்கோம். சில சமயங்களில் நம்ம செய்யாமல் இருப்போம். அது மொத்தமாக வெளியே வந்தால் உங்களுக்கு இதாக இருக்கும். நம்ம வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், அது கொஞ்சம் லேட்டாக போட்டால் இதாக இருக்குது. அதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. சப்ஸ்கிரைப் செஞ்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க.